அதெல்லாம் மைனர் மிக்ஸ்ன்ட்டு மைனராக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், மைனர் ஆகணும்னாலும் சாப்பிடலாம். அதுக்கு ஒரு ஐட்டம் இல்லை, வித்தியாசமான ஒரு ஐட்டத்தை சொல்கிறீங்க. ஆமாம், ஓகே. அதில் இந்த கொடிசியாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐட்டங்க. சரிங்க. ஒன்று இந்த பட்டர் குல்கந்துங்க. பட்டரில் குல்கந்துங்களா? பட்டரில் குல்கந்துங்க. ரோஸ் மில்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலரில் தான் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோஸ் மில்க் கிடையாது, ரோஸ் சாயங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஓகே. இந்த பலோடாவுக்கு அப்புறம் பண்ணது ரோஸ் மில்க் பண்ணாங்க அவங்க. ஓகேங்க. இந்த ரோஜா பூ அதிகமாக சாப்பிட்டனால அவங்க பர்சனாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கவங்களுக்கு உண்மைதான். அந்த ஸ்பைசி கார்லிக் அப்படின்ட்டு. ஓகே. இது வந்து பூண்டுல செய்யற ஊறுகாய்ங்க. பூண்டுல? ஆமா, பூண்டுல செய்யறது. இது வந்து ரெண்டையுமே ஜாமாவும் யூஸ் பண்ணலாம், பூண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் வணக்கம். ஏற்கனவே அறிமுகமான முகமாக இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லுங்கள், உங்களோட பெயர், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. என் பேர் தண்டாயுது பண்ணிங்க. சரி. நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரி எங்கள் ஊர். சிவகிரி பக்கத்தில் எலுமத்தூருங்கிற இடத்துல நம்ம தேன் பண்ண வச்சிருக்கிறோமுங்க. சரிங்க. நான் வந்து 10 வயசுலேயே தேனீக்கள் கூட ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுங்க. ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போவே காடு சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் அன்னைக்கு போய் தேன் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தா. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து அடி உழவு, வீட்டில் முதுகு தோலை உரியிற அளவுக்கு அடி உழவு. கண்டிப்பாக தோலை உரிச்சிருப்பாங்கல்ல. கொண்டு போய் பாறையில் கை விடுற, கல்லுக்கட்டில் கை விடுற, அதனால ஏதாவது பாம்பு இருக்கு கடிச்சிருந்துட்டு. சரிங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு தேன் மேல் இருக்கிற காதலில் உடவே இல்லை, தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருந்தா. காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சரிங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேனி வளர்ப்பையே ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிட்டோமுங்க. ஓகே. தொழிலாக வந்து ஒரு 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி தேனீக்களோட தொடர்பு ஒரு 36 வருஷம் ஆயிடுச்சு, 37 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த கொடிசியாவில் நடக்கக்கூடிய அக்ரி எக்ஸ்போல ஸ்டால் போட்டிருக்கீங்க. எத்தனாவது ஸ்டாலாக இருக்குது உங்களோட? சார், இப்போ அக்ரி எக்ஸ்போவில் கால் இ, அதாவது என்ட்ரானது லெஃப்ட் போனா ஏ, ஆப்போசிட் இ. கால் ஈல 102 103 நம்ம ஸ்டாலுங்க. பேக் சைடில் இருக்குதுங்க. தேனி வளர்ப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. நம்ம தேன் பண்ணையில் வந்து தேனி வளர்க்குறோம், பெட்டி கொடுக்குறோம், தேன் ஈ கொடுக்குறோம், வளர்க்குறவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், ஸ்டாண்டெல்லாம் கொடுக்குறோம், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்ட்டு. ஆனால் நம்ம நிறைய ப்ராடக்ட் செய்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அந்த வகையில் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஏதாவது ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதில் இந்த கொடிசியாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐட்டங்க. சரிங்க. ஒன்று இந்த பட்டர் குல்கந்துங்க. பட்டரில் குல்கந்துங்க. குல்கந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட்டர் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ரெண்டு மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒரு இது? அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குற, சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா அப்படியே பாருங்க எப்படி இருக்குங்க. டிஃப்ரெண்டா இருக்கு சார். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பார்க்கல. குடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கிறதுல மன ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம் ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகிறது வந்து இந்த குல்கந்து பட்டருங்க. ஓகேங்க. எப்படின்னா இது வந்து பெரிய வரலாறுலாம் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா அது ஒரு நாள் பேசுவோம். அதே மாதிரி இது வந்து ராயல் ரோஸ் மில்க்குங்க. ஓ, ரோஸ் மில்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர்ல தான் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோஸ் மில்க் கிடையாது, ரோஸ் சாயங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து ரோஜா பூ குல்கந்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பால்ல அரைச்சு. இது யார் வேணாலும் வீட்டில் செய்யலாம். வேணுங்கிறவங்க நம்ம ரோஜா பூ குல்கந்து இருக்குது வாங்கிக்கலாம். சரிங்க. 150 கிராம் குல்கந்துக்கு. ஓகே. இது 150 கிராம் குல்கந்துக்கு 1 லிட்டர் பாலுங்க. 1 லிட்டர் பால். பால்ல நல்லா இந்த ரோஜா பூ கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சு அந்த பாலில் கலந்துக்கிட்டா போதும். அவ்வளோதான் ரோஸ் மில்க்கு. டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னா நான் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா எங்கள் ஃபார்முலாவில் ஒரு 100 மில்லி தேன் சேர்த்துற 1 லிட்டருக்கு. ஓகே. வேற எதுவுமே கிடையாது. 100% அந்த மாதிரி பண்ணதானுங்க. சாதாரண இது கிடையாது. இது உடம்புக்கு மனசுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஓகே. இதை வந்து பெர்சியர்கள் வந்து இதான் பயன்படுத்தினாங்க. பெர்சிய கலாச்சாரத்தில் வந்து இதுதான் வந்து அதிகமான அளவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பலூடான்னு முதல்ல இதோட தாயகம் வந்து பலூடா. இந்த பலூடாவுக்கு அப்புறம் பண்ணது ரோஸ் மில்க் பண்ணாங்க அவங்க. ரோஜா பூ அதிகமாக சாப்பிட்டனால அவங்க பர்சனாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா இருக்கவங்களுக்கு உண்மைதான். அந்த பாலைவன நாட்டிலேயே எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமாக ரோஜா எடுத்துக்கிட்டது தான் காரணம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டுங்க. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டது வந்து உருண்டையாக இருக்கிற தேனெல்லி தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. பண்ணாலும் இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற டேஸ்ட் இருக்காது. இதுதான் வந்து ஒரிஜினலாக
இருக்கிற தேன் நெல்லிங்க. ஓகேங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஊறுகாய் 2 வகையான ஊறுகாய் பண்ணுறோமுங்க. ஊறுகாய் ஒன்று வந்து இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பிக்கில் அப்படின்ட்டு. இதில் வந்து சில்லி, தேன், அது இல்லாமல் நம்ம புளி, இந்த டேட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோங்க. ஓகேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசி கார்லிக் அப்படின்ட்டு. ஓகே. இது வந்து பூண்டில் செய்கிற ஊறுகாய்ங்க. பூண்டில்? ஆமாம், பூண்டில் செய்கிறது. இது வந்து ரெண்டையுமே ஜாமாவும் யூஸ் பண்ணலாம், பூண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. ஓகே. இந்த மாதிரி அது இல்லாத கோல்டன் மில்க் பேஸ்ட்னு ஒன்று வச்சுருக்குறேங்க. சரி. கோல்டன் மில்க் பேஸ்ட்னா என்னன்னா, வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்க ஐட்டம் தானுங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டு தேனில் ஒரு கரெக்டான ஒரு அளவில் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே. இதை வந்து நார்மலாக வந்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிரீன் டீ மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. எப்படி ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது, அதே மாதிரி இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரே இருக்குங்க, நேச்சுரலான ஃப்ளேவரு. ஓகே. அதெல்லாம் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள்பட்ட சளியாக இருந்தாலும் இந்த 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா போயிருங்க. 2 வேளை, அதிகபட்சம் 3 வேளையில் உங்களுக்கு சளிங்கிற பேச்சே இருக்காது. ஓகே. சளியோட முத்துநிலையில தான் பார்த்தீங்கன்னா டிபி. அந்த டிபி வந்தவங்க கூட இதை குடிச்சா குணமாயிடுறாங்க. இது ஆனால் வந்து வேற எதுவுமே கிடையாது, நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டம் தானுங்க. ஓகே. ஓகே. இந்த மாதிரி வந்து அது இல்லாத குறிஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து அடை கட்டி இருக்கிறோம் இல்லைங்களா, தேன் அடை அப்படியே முழுசாக வச்சிருக்கீங்க. மலைத்தேனுங்க. இந்த மலைத்தேனும் பண்ணுறாங்க. மலைத்தேன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மலைவாழ் மக்களோட டையை வச்சுக்கிட்டு அவங்க கூட காட்டுக்குள்ளேயே போய் எடுக்கிறதுங்க. அதில் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்பெஷலாக இருக்குது குறிஞ்சி தேன் இருக்குதுங்க. ஓகே. அது இல்லாத முருங்கைத்தேன் வந்து மலைத்தேனீக்கள் கிட்ட இருந்து எடுத்தது இருக்குது. ஓகே. நம்ம பாலப்பூ தேன் சொல்லிட்டு இருக்குது. பாலப்பூ தேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஒரு சிறப்புங்க. குறிஞ்சி வந்து இது வந்து நீலக்குறிஞ்சி தேன் வந்து 7 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிறது. ஓகே. நெருப்பு குறிஞ்சி தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கு. அது அடுத்தது கிடைக்கும், ஒரு 4 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி பாலப்பூத்தேன் இருக்குதுங்க. பாலப்பூத்தேன் வந்து பால் ஊற்ற தாய்மார்களுக்கு வந்து பால் விடுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அபூர்வம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உடம்புக்கும் வந்து நல்ல மினுமினுப்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த மாதிரி நிறையா அதில் குல்கந்தில் ராயல் குல்கந்துன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது. அதில் மைனர் மிக்ஸ்ன்ட்டு மைனராக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், மைனர் ஆகணும்னாலும் சாப்பிடலாம். அதுக்கு ஒரு ஐட்டம், வித்தியாசமான ஒரு ஐட்டத்தை சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. ஃபுல்லாக ஒரு 10-12 வகையான நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ள போட்டிருக்குங்க. புதுசாக கல்யாணமாக போகிற மாப்பிள்ளைகளை சாப்பிடுங்கிறீங்க. அதானே? ஓகே. ரொம்ப பழைய மாப்பிள்ளை இருந்தாலும் சாப்பிடுச்சு. பழைய மாப்பிள்ளைகளையும் சாப்பிட்டுக்கலாம். ரைட். ஓகே. ஓகே. அந்த மாதிரி ஆகிட்டு நிறையா இது பண்ணுறேங்க. அதில் எல்லாமே தேன் ரிலேட்டடாக தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது மட்டும் இல்லைங்க, கல்லூரி மாணவர்களுக்கு, சுயஉதவி குழுக்களுக்கு, இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறோங்க. ஓகே. நாங்கள் வந்து மாதத்தில் 2வது சனிக்கிழமை தொடர்ந்து மாதந்தோறும் ட்ரைனிங் கொடுக்குறோங்க. ஓகே. அதில் வந்து 750 ரூபா ஃபீஸு, ப்ளஸ் வந்து 250 ரூபாய்க்கு ஒரு தேன் பெட்டி கொடுக்குறோம். எதுக்காகனா வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்காத போயிடுறாங்க. ஓகே. அவங்களை வளர்க்க வைக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா நம்ம கை கேஸ் போனாலும் அவங்கள அதை பண்ண வைக்கிறோங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தேனி வளர்ப்புக்காக பண்ணிகிட்டே தான் இருக்கோம். 25 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், நம்மளோட தேன் பண்ணை பற்றி பண்ணியிருக்கோம், அந்த பயிற்சி வகுப்புகளை பற்றி பேசியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ, அக்ரி எக்ஸ்போ 2026 எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது இன்னைக்கு 2வது நாள்? லட்சக்கணக்கான பேர் வந்து விசிட் பண்றாங்க. அதுல ஆயிரக்கணக்கான பேர் இப்ப தேனி வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. நூற்றுக்கணக்கான பேர் தேனை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. கண்டிப்பா. சில பேர் வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இதாக தான் போயிட்டு இருக்குங்க. ஓகேங்க சார். ஓகே. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.